அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்போது நம்ம வாரத்திலே இருக்கக்கூடிய சிறப்பு நாட்களான வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை நாட்கள் இருக்கிறோம். இந்த 2 நாளுமே பாத்தீங்கன்னா மிகவும் சிறப்பான நாட்களாக இருக்கு. ஏன்னு பார்த்தா முதல்ல வியாழக்கிழமை நாள் அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய நாட்களாக இருக்குது. அந்த அன்னைக்குதான் நம்மளுடைய அமல்களானது அல்லாஹ்விடத்துல போய் சேரும். வாரம் முழுவதும் நம்ம செய்த எல்லா நல்லமல்களும், நம்மளுடைய எல்லா கணக்குகளும் அல்லாஹ்விடத்துல போகக்கூடிய நாளாக இருக்கு இந்த வியாழக்கிழமை நாள். அதை தொடர்ந்து வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை நாள் எப்படிப்பட்டதுன்னு பார்த்தா வாரத்திலே வைத்து மிக சிறந்த நாளாக இருக்கு. இது இரண்டும் பார்த்தா அடுத்தடுத்து வரக்கூடியதாக இருக்கு. இந்த இரண்டுக்குமே ஒரு தொடர்பு இருக்குது. வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் நமக்கு ஏராளமான நற்பேறுகள் இருக்குது, நிறைய நன்மைகள் அல்லாஹ் கொடுக்கிறான். ஆனா அதை யார் அனுபவித்துக் கொள்வார்கள்னு பார்க்கும்போது அன்றைய நாள்ல அதிகமாக பாவ மன்னிப்பை கேட்டு அமல்கள் செய்பவர்கள் தான் அனுபவித்துக் கொள்வாங்க. நம்ம அமல்கள் எல்லாம் செய்தறோம், ஆனா நம்மளுடைய பாவங்களுக்கு நம்ம மன்னிப்பு கேட்கிறோமா? நம்மளுடைய பாவங்கள் கழிதான்னு பார்த்தா கிடையாது. நம்ம செய்யக்கூடிய அமல்கள் கூட ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு நம்ம செய்யறோமாங்கிறது பெரிய சந்தேகம். அந்த அளவுக்கு நம்மளிடத்துல இருக்கக்கூடிய பாவங்கள் தான் சுமையாக இருக்கு. அப்ப அந்த பாவங்களை மன்னிப்பு பெறுவதற்காக அதிகமான பாவ மன்னிப்பு திக்ருகள் தான் நம்ம வியாழனும் வெள்ளியும் அதிகமாக ஓதணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, யார் ஒருவர் பாவ மன்னிப்பை கேட்கிறாங்களோ அவர்களுக்கு அல்லாஹ் பாவத்தை மன்னித்து அவர்களுடைய பாவங்களுக்கு பகரமாக நன்மை எழுதுகிறான். இன்னும் அவர்களுக்கு தேவையான விஷயங்களை காணாத புறத்திலிருந்து கொடுக்கிறான். அவர்களுடைய கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள்னு சொல்லி அனைத்துமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீக்குகிறான்னு சொல்லி நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய கஷ்டங்கள், துன்பங்கள் நீக்குவதற்காக நம்ம என்னென்னமோ ஓதுறோம், ஆனா நம்ம அதிகமாக இஸ்திக்ஃபார் தான் செய்யணும். அதுவும் இந்த சிறப்பான நாட்கள்ல அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய நாள், இன்னும் ஜும்மாவுடைய நாள், இதுல எல்லாம் அதிகமாக பாவ மன்னிப்பு ஒன்று கேட்டாலே போதும். அதை கொண்டே நமக்கு தேவையான அனைத்தையுமே அல்லாஹ் எண்ணி பார்க்காத வழியில நமக்கு தந்து விடுவான். இன்னைக்கு அப்படியான ஒரு 3 திக்ர்கள் தான் பார்க்க போறோம். இந்த 3மே தலை சிறந்த பாவ மன்னிப்புக்கான திக்ர்களாக இருக்கு. இதை நீங்க ஓதிக்கொண்டால் போதும், நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அல்லாஹுடைய அருள் நமக்கு கிடைக்கும். அந்த 3 திக்ர்களை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இன்ஷா அல்லாஹ் அதன் காரணமாக கூட இந்த ரமலான் மாதத்துல இந்த நன்மையான விஷயம் மற்றவங்களுக்கு காமிச்சு அவர்களும் பார்த்து இபாதத் செய்து அந்த நன்மை உங்களுக்கு சேரும். கமெண்ட்ல துவா செய்ய சொல்றீங்க. உங்க அனைவருக்காகவும் நீங்க எப்படியெல்லாம் துவா செய்ய சொல்றீங்களோ அதே போல அல்லாஹ்விடத்துல நான் துவா செய்துதான் வருகிறேன். அல்லாஹ் உங்களுக்கு சிறந்ததிலையும் சிறந்ததை இம்மை மறுமையில கொடுப்பான். கவலைப்படாதீங்க. ரமலான் மாதத்துல நிச்சயமாக அல்லாஹ் துவாவை ஏற்றுக்கொள்வான். உங்களுடைய துவால என்னையும் சேர்த்திக் கொள்ளுங்க. இப்ப நம்ம அந்த திக்ரை பார்க்கலாம். இப்ப அந்த திக்ரு என்ன, அந்த திக்ருடைய அர்த்தம் சொல்லி அதை நம்ம கையோடு என்ன பண்ணலாம்னா ஒரு 15 முறை ஓதலாம். ஏன்னா நம்ம கேட்டுட்டு போனா அமல் செய்ய மாட்டோம், கையோடு செய்து விட்டு அந்த பலனை பெற்றுக்கொண்டு போலாம். அதுல முதல் திக்ரு பார்த்தா மிக சிறிய திக்ரு அல்லாஹ் மகுஃபிர்லி, யா அல்லாஹ் என்னை நீ மன்னிப்பாயாக அர்த்தம். இந்த திக்ரை இப்போது நம்ம கையோடு ஓதிக்கலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம அக்ஃபிர்லி, 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 அல்லாஹும்ம அக்ஃபிர்லி,
اللهم اغفر لي 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 اللهم اغفر لي. அடுத்து இரண்டாவதாக அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃப்வா ஃபகுஃபு அன்னி. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லைலத்துல் கத்ருடைய இரவுல நமக்கு கற்றுக் கொடுத்த துவா. இது பாத்தீங்கன்னா இதை ஓதினாவே நம்மளுடைய பாவங்கள் எவ்வளவு இருந்தாலும் மன்னிக்கப்படும். ஏன்னா இது அவ்வளவு ஒரு தலை சிறந்த துவாவாக இருக்கு. எல்லாவற்றுக்கும் மேல இதனுடைய அர்த்தம் என்னன்னா, யா அல்லாஹ் நீ மன்னிப்பவன், மன்னிப்பை விரும்புபவனாக இருக்க, எனவே என்னை மன்னித்துன்னு அர்த்தம். அப்ப அல்லாஹ் இடத்துல நம்ம என்ன சொல்றோம்னா, நீ மன்னிக்கிறத விரும்புவ, அதனால நீ விரும்பக்கூடிய அந்த மன்னிப்பை எனக்கு தான்னு சொல்லி உரிமையோட நம்ம கேட்கிறோம். இந்த திக்ரு மிகவும் சக்தி வாய்ந்த திக்ரு. இதை நம்ம இப்போது ஒரு 15 முறை ஓதிக்கலாம். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்லாஹும்ம இன்னக அஃபூவுன் துஹிப்புல் அஃப்வா ஃபஅஃபு அன்னி. 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 اللهم إنك عفو تحب العفو فاعف عني. 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 அடுத்து மூன்றாவதா பார்த்தா அஸ்தக்ஃபிருல்லாஹு வாதூபி இலைஹி. யா அல்லாஹ் நான் மன்னிப்பு கேட்டு உன்னிடத்திலே வந்திருக்கேன், என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக அர்த்தம். இந்த திக்ரையும் நம்ம இப்போ 15 முறை ஓதிக்கலாம். அஸ்தக்ஃபிருல்லாஹு வாதூபு இலைஹி. 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 அஸ்தக்ஃபிருல்லாஹு வாதூபு இலைஹி.
அஸ்தக்ஃபிருல்லாஹு வ அத்தூபு இலைஹி 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 அஸ்தக்ஃபிருல்லாஹு வ அத்தூபு இலைஹி. அல்ஹம்துலில்லாஹ். இந்த 3 திக்ரையும் நீங்க அதிகப்படுத்துங்க. இது மட்டும் இல்லாம எந்த பாவ மன்னிப்பு திக்ர்கள் வேணா ஓதலாம். நம்ம எல்லா நாட்கள்லயுமே பாவ மன்னிப்புங்கிறது மிகவும் தலை சிறந்த அமலாக இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அதிகமான முறை பாவ மன்னிப்பு கேட்டு வந்திருக்காங்க. அதனால நீங்க இந்த சிறப்புக்குரிய நாட்கள்ல நம்ம பாவ மன்னிப்பு கேட்டு தௌபா பெற்று, தௌபா கேட்கறதன் மூலமாக நம்ம பாவங்களுக்கு மன்னிப்பு பெற்று அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றுக் கொள்ளலாம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஒரு காணொலியில பார்க்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த நோட்டிபிகேஷன் பெல்ல கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம டெய்லி ஒரு வீடியோ போட்டுட்டு இருக்கோம். அது உங்களுக்கு தொடர்ந்து வரும்.